அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வருஷம் வருஷம் பொங்கல் விழா எடுப்போம். இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு இருக்கோம். இந்த சிறப்பான விழாவில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் அகத்தியா படம் வருகிற 31ஆம் தேதி உலகம் முழுவதும் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதற்காக ஒரு கேம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் அருமை சகோதரர் ஜீவா, ராஷி கண்ணா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ராஷி கண்ணா வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு மிஸ்டர் எட்வர்ட். அவர் பாம்பேல இருந்து இதுக்காக வந்திருக்காரு. அவர் தான் RR படத்தில் வில்லனா நடிச்சவர். இந்த படத்திலே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸோ நிச்சயமா இந்த படத்தை உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச இயக்குனர் விஜய் அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட சேர்ந்து இந்த படத்தை பாம்பேல இருந்து வேம் இந்தியா அனீஷ் அவர் இதை சேர்ந்து தயாரிச்சிருக்காரு. அவரும் பாம்பேலேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருடைய முன்னிலையிலும் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் இருக்காரு. எல்லாரும் முன்னிலையிலும் இன்னைக்கு இந்த விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து 31ஆம் தேதி நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் அகத்தியா படம் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஆமா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலா சொல்றேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஐஸ்வரி சார். இந்த பாட்டை பார்த்தாலே தெரியும், பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டமாக அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் செதுக்கி பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. நம்ம அதுக்கப்புறம் ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு விஜய் சார். அவரோட லிரிக்ஸாக இருக்கட்டும், யுவன் சங்கர் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அந்த சாங்கை எவ்வளோ அழகாக உள்ள ஒரு எடிட்டிங்கில் இருந்தும் அதில் ஒவ்வொரு வேலையும் ஒரு பாட்டுக்கே இவ்வளோ வேலைன்னா அந்த படத்தில் எவ்வளோ வேலை இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கலாம். அந்த அளவுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸ்ட்ரானரி. அந்த லிரிக்ஸ் சான்ஸே இல்லை சார். அதை ரசிச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சாங்கில். அப்புறமா முக்கியமாக சொல்லணும்னா நம்ம ஜீவா சார், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அந்த சாங்கை அவ்வளோ லவ்வபுல்லா, கிரேஸ்ஃபுல்லா, அழகான ஹூக் மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு சார். தேங்க்யூ ஸோ மச். அந்த ஆஷிகா அழகாகவும் ஆடி இருக்காங்க. அவங்க ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஆடி இருக்காங்க. இப்போ ஆடுவாங்களான்னு தெரியல, கேளுங்க. ஓகே, அதாவது மாஸ்டர் ஆசைப்படுறாங்க அந்த பாட்டில் வர சிக்னேச்சர் மூமெண்ட்டை ஹீரோயினை வச்சு ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அற்புதமான பாடலுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அந்த பண்ண போறாங்க. அந்த படத்துல அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் தான், சும்மா கை தட்டி இப்படி பண்ணி பண்றதுதான். அப்படியா? நானே சொல்லி தரேன். ஒரு 2 பேர் மட்டும். சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த பாட்டுக்கு நீங்களே ரீக்ரியேட் பண்ண போறீங்க. அதுக்கான அறிவிப்பு இப்போ வரும். நீங்க அங்கேயே தான் கரெக்ட். நம்ம எல்லாரும் அப்படியே டாப் பண்ண சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. சோ நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன், லிரிசிஸ்ட், ஆக்டர், டைரக்டர் விஜய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அரங்கம் நிரம்பி இருக்கிற வெள்ளை வேட்டி கட்டிய அத்தனை ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும், அந்த காளைகளை எல்லாம் கண்களாலேயே விரட்டி விடுகிற எங்கள் வீர தமிழச்சிகளுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய
அகத்தியா படக்குழுவினர் சார்பான அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த குதூகலமான மகிழ்ச்சியான நேரத்தில் எங்களுடைய அகத்தியா திரைப்படத்தை பற்றிய சில பதிவுகளை இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாலேயும் காண்பிப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த பொங்கல் திருவிழாவை ஒட்டி வருகிற ஜனவரி 31ஆம் தேதி அகத்தியா திரைப்படம் உலகமெங்கிலும் 3 மொழிகளில் வெளியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பினை அமைத்து கொடுத்த இந்த வேல் சாம்ராஜ்யத்தினுடைய நிறுவனர் மதிப்புமிகு டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரது சார்பிலும் மரியாதையான அன்பான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்க எல்லார்ட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறது தான் 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கோலாகல திருவிழாவாக அத்தனை திரையரங்களிலும் நீங்க மாற்றி தருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த விழாவை தொடர்கிறோம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய விழாவில் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். எப்பவுமே நீங்க வந்தீங்கன்னா நாங்க சும்மாலாம் வர மாட்டோம். ஏன்னா ஒரு டான்ஸரை கூப்பிட்டா டான்ஸ் ஆட வைக்கணும், ஒரு பாடகரை கூப்பிட்டா பாட்டு பாட வைக்கணும். அதே மாதிரி சாருடைய பாடல்கள் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் வந்து வேற லெவல்ல வைபா இருக்கும். அந்த ஒவ்வொரு பூக்களும் பாட்டை கேட்டுட்டு சார் அப்படியே ஹைதராபாத்துக்கே போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு மோட்டிவேஷன் எனர்ஜியா இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா சார் உங்ககிட்ட சில கவிதைகள்லாம் கேட்க போறோம். ஏன்னா இது வந்து அதான் சார் ஒரே வார்த்தையில பொண்ணை கரெக்ட் பண்ணு சார். ஒரே வார்த்தை என்ன சார் சொல்லலாம்? ஆக்சுவலா போயிட்டு வான்னு சொல்லலாம். ஏப்பா நீ வேற அந்த மாதிரி கவிதைகள்லாம் வந்து சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி கவிதைகள் வந்து சொல்றதுக்கு வந்து சாரால தான் முடியும். எப்பயுமே வந்து நிறைய காதல், திருமணம் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்க கூட நடிச்சவங்களை பத்தி நீங்க ஏதாவது கவிதை சொல்லுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ராஷி கண்ணா மேடம்க்கு ஏதாவது ஒரு கவிதை என்ன கவிதை சொல்லுவீங்க? ராஷி கண்ணாவே ஒரு கவிதை தான், அவங்களுக்கு ஒரு கவிதை தேவையில்லை. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பட் இருந்தாலும் திடீர்னு கேட்டதால அவங்க என்ன சாதாரண பொண்ணா, உலகத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாம் கைகோர்த்து ஒன்னா இந்த கல்லூரிக்குள்ள வந்தா அதான் ராசி கண்ணா. ஓகே, நன்றி சார். ஹீரோயினுக்கு சொல்லிட்டு ஹீரோக்கு சொல்லணும். எப்படி எங்க அண்ணனுக்கு சொல்லுங்க சார். எப்பா ஜீவன் சொல்ல சொல்லலாமாப்பா? எவ்வளவு பசங்க இருக்கான் பாருங்க. ஜீவா சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே அவருடைய புன்னகை தான். ஸோ அதை வச்சு ஏதாவது சொல்லலாம். அவருடைய புன்னகை எப்போதுமே இருக்கும் ரோஜா பூவா, அந்த பூவுக்கு பெயர் வைத்தால் அதுதான் ஜீவா. நன்றி. போதா கவிதை கடைசியா ஒன்னே ஒண்ணு சார். ஆக்சுவலா எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டோம். இவ்வளவு கரும்பு பானெல்லாம் இருக்கு. பொங்கல் வர போது நீங்க சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி 28 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சுப்போம். பொங்கலுக்கு ஏதாவது ஒரு கவிதை. பொங்கலை சிறந்த கவிதை தான். நம்பிக்கையே அடுப்பு, முயற்சியே நெருப்பு, வைத்து பாருங்கள் சரித்திரமே பேசும் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல். நன்றி. நான் சொன்ன கீழே ஒரு பையன் சொல்றான் சார், போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல், கடைசி வரைக்கும் நான் கன்ஃபார்ம் சிங்கிள் அப்படின்ற ஒரு பையன். ஸோ கண்டிப்பா பேசுவோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ சார்.